எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாய்மைகளும், எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குறைபட்டு கிடந்தோமோ அந்த நேரமெல்லாம் தேவன் நம்மளை அதிசயமாக, ஆச்சரியமாக, அற்புதமாக நடத்தி வந்தார். எத்தனை அதிசயங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்க. எதிர்பாராத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு தந்தார். நம்முடைய அப்பத்தை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று. இந்த வருஷத்தில் ஆண்டவர் எத்தனை முறை கொடிய ரோகங்களுக்கு, வியாதிகளுக்கு நம்மளை விலக்கி காத்தார் பாருங்கள். இதையெல்லாம் நினைத்து ஆண்டவரை நம்ம துதிக்கணும். சில நேரங்களில் நீங்கள் விரும்புகிற காரியங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்தது போல் நீங்கள் இப்படியெல்லாம் எனக்கு நடக்கணும்னு உங்களுடைய சுயத்தில் யோசித்த பல விஷயங்கள் நடக்காமல் இருந்திருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களை ஆண்டவர் அழகாக நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் நம்ம வேதத்தில் படிக்கும்போது உபாகமம் 8:2 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருடம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயா. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் பல குறைவுகள் வந்திருக்கும். சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, இன்னும் பலவிதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். அதெல்லாம் எதற்காக என்றால் உங்களை சோதித்து பார்ப்பதற்காக. நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்வீர்களோ கைக்கொள்ள மாட்டீர்களோ என்று அவர் உங்களை சோதித்து இருதயத்தில் உள்ளவைகளை நீங்கள் அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினார். கஷ்டத்தின் மத்தியில் தேவன் நம்மளை நடத்துகிறாருன்னா நம்மளை சோதித்து பார்க்குறார். நம்ம முறுமுறுக்கிறோமா, தேவனுக்கு விரோதமாய் தூஷிக்கிறோமா என்றெல்லாம் நம்மளை ஆண்டவர் சோதிப்பதற்காக அந்த பாதையில் நடத்தி இருக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த வருஷத்தில் அப்படி நெருக்க வந்த சமயத்தில் எத்தனை நேரம் முறுமுறுத்தோம், தூஷித்தோம், ஆண்டவருக்கு எதிராக கூட பேசினோம். சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், கர்த்தரை நம்பி இருந்து என்ன பிரயோஜனம் என்று எத்தனை முறை முறுத்தோம். இந்த வருஷத்தின் கடைசி நாளில் இதெல்லாம் உணர்ந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் என்னுடைய பலவீனத்தில் சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தேவனோடு ஒப்புரவாகி இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயகன்னு சொல்கிறேன். உங்களை நடத்தி வந்த பாதையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆச்சரியமாய் நடத்தி வந்தாரே, சமாதானமாய் தேவன் நம்மளை நடத்தி வந்தாரே, நினைத்து பாருங்கள்.